இப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வில் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வில் கதவை திறந்திடுமே. வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்பட்டாலுடன் திறக்கும். அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம்மை கண்டாலுடன் விலகும். முன்னே தகர்ந்து விடும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வில் கதவை திறந்திடுவே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வில் கதவை திறந்திடுவே. குருடான கண்கள் அடைக்கப்பட்ட கண்கள் தொட்டாலுடன் திறக்கும். வாய்கள் உள்ள நாவுகள் உம்மை துதிக்கும். உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னாலுடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வில் கதவை திறந்திடுவே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வில் கதவை திறந்திடுமே. பாவ கட்டானாலும் சாவ கட்டானாலும் இயேசு நாமத்தினாலும் சேரைக்கரையானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். சாவ கட்டானாலும் எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வில் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி. ஆமென். ஆண்டவரே, ஓரபால என் வாழ்விலே கதவை துறக்கணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு வாத துறக்கணும் ஆண்டவரே. என் தலைமுறைக்காக துறக்கணும், என் பிள்ளைகளுக்காக துறக்கணும். நீங்க ஒரு வாத துறக்கணும் ஆண்டவரே. ஓரா சண்டரபாபாராபாஷி விக்கவே பேலவே கரலாபாஷி ரூபாலாபால சண்டரபாலசியா ரேக்கதிபே கரபாலசியா ரூபாபா ஷைரதாலசியா. ஹalleluya. வாத துறக்கிறதே வர உயர்த்துகிறோம். எங்களுக்காக எனக்காக வாதுறக்கிறவரை வாழ்த்துகிறோம். ஓரபா ஷப்பா பாபா பாபா ஷைகதரஸ்
Ribabala Rikasairabala O Risatarabalashia Ribalabala Shandarabalashia Rukatebe Ribalabasia. Hallelujah, 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 hallelujah. வாத துறக்கிற தேவனை ஸ்துதிக்கிறோம், வாத துறக்கிற தேவனை வாழ்த்துகிறோம், எங்களுக்காக வாத துறக்கிற தேவனை உயர்த்துகிறோம். ஹalleluya, praise, hallelujah, hallelujah. நமக்காக வாத துறக்கிற தேவனே, கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹalleluya. எங்களுக்காக எனக்காக வாத துறக்கிறவரே, நான் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் சொல்லி ஒருத்தர் சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்காக வாத துறக்கிற தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆலெல்பி நின்று கொண்டு நமக்கு 20ஆம் சங்கீதம் வாசிக்கும். சங்கீதம் 20. இருபதாம் சங்கீத வாசிப்போம். அல்ல கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஆபத்து நாளில் கர்த்தரே உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பில் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடி உயர்த்துவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சில ரதங்களில் குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எழுந்து நிபரே நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜாவுக்கு செவி கொடுப்பீராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாள் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை உயர்த்துவதற்கு நம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது வலியூர் பாக்கியம்தான். உண்மையானவரை தெரிந்து கொள்வது உலகத்திலே பெரிய பாக்கியம். அவரை முழு மனதோடு ஆராதிப்பது அதிலும் பாக்கியம். நம் பவனங்களிலும் நாம் இருக்கிற இடங்களிலும் நாம் செய்கிறதில் எல்லாம் அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி வாழ்க்கையை பத்திரமாக்குவதே உலகில் பெரிய பாக்கியம். Praise the Lord. Hallelujah. நாளை என்னுள்ளது நமக்குள்ளதல்ல. இன்றைக்கு கர்த்தர் வாழ கொடுத்திருக்கார் கிருபா. அதுக்கு நன்றி சொல்லுவோம். நாளை உள்ளது அவர் பார்த்துக்கொள்வார். நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அன்னன்னைக்குள்ள தோஷம் போதும் என்ன நினைங்க சொல்லியிருக்காரு. അങ്ങനെ ഇന്ന് പകൽക്കാലം കർത്തർ നമുക്കായി കൊടുക്കുന്ന വേദവസനം
20ஆம் சங்கீதத்தில் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. இஸ்ரவேலினுடைய ராஜாவாய தாவீது யுத்தத்துக்கு போகும்போது, சண்டைக்கு போகும்போது ஜனங்கள் அவரை ஆசீர்வதிச்சு அனுப்புகிற ஒரு வசனம் தான் இது. இது ராஜ சங்கீதம் சொல்லலாம். இஸ்ரவேல தேசிய கானம் உடையாது. அப்ப அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜாவே, நீங்க போகும்போது ஆபத்து நாட்களிலே உங்க ஜெபத்தை அவர் கேட்பார். யுத்தத்தில் செய்யும்போது ஆபத்துகள், அபகடங்கள், பிரயாசம் வரலாம். ஒரிக்கல் யுத்தம் பண்ணும்போது தாவீதினுடைய வாழ் தோளில் பட்டத்தக்க வண்ணம் கோலியாத்தினுடைய சகோதரன் அவரை வெட்டி கொண்டு அடுத்து ஒடுகிட்டு வாழு கொண்டு யுத்தம் பண்ணி கொடுத்தார். தாவீதின் ஆட்களில் ஒருவரான ஒரு ஓடி வந்து தாவீதுக்கு துணை நின்று அவனை வெட்டி போட்டு தாவீதை ரட்சித்தார். அல்பம் கூட லேட் ஆயிருந்தா அவனை தாவீதை வெட்டியிருப்பார். அங்கனே யுத்தத்துக்கு போகும்போது ஆபத்துகள் வரலாம். அந்த ஆபத்துகள் வரும்போது ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு இல்லையா? ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிடணும். கூப்பிட்டா அவர் ஜெபம் கேட்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ வாழ்க்கையில ஏது அனுபவத்திலும் அவரை நோக்கி கூப்பிடுவது வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். காரணம், அவர் விடுவிக்கிற தேவன், அவர் சகாயிக்கிற தேவன், ஒரு அற்புத தேவன். தேவன் நமக்கு உதவி செய்யத்தக்க வண்ணம் எப்பொழுது அவர் ஒருக்கமா இருக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு வேண்டி ராப்பகல் தன்னோடு நிலவழிக்கிற தன் மக்களுக்காக எத்தனை அதிக நன்மை செய்வார் இல்லையா? லூக்கா 18 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே? வாசிக்கலாமா? 5ஆம் வசனம் ஒரு வாசிங்களேன். எங்க? லூக்கா 18:5. இல்ல 6 வாசிக்கப்போ அது கீழே ஒரு வசனத்துக்கு தள்ளி வாசிங்க. அவர்களை நோக்கி, அநீதி உள்ள நியாயாதிபன் சிந்திச்சு பாருங்க, அவன் எவ்வளவு நன்மை செய்தா சிந்திச்சு பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீதியும் பொறுமை உள்ளவா இருந்தாலும் நியாய விதியாம இருப்பாரோ? அல்லேலூயா. அப்ப அவர் விடுவிக்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர், சகாயிக்கிறவர். அதுகொண்டுதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து நாளில் கர்த்தர் உமக்கு ஜெபத்தை கேட்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப ஆபத்து நாட்கள், அல்லாத நாட்கள் ஜெபம் கேட்டா மாத்த போது ஆபத்து நாட்கள் கேட்கணும் இல்லையா? ஆபத்து நாட்கள் கூப்பிடுவதில் உடனே விடுதலை கிடைக்கணும். அதுக்காக தான் உடனே கூப்பிடுறோம். ஆண்டவரே, நீங்க வேகமா மறுபடி கொடுங்க. அல்லேலூயா. அப்ப வேகமாய் உள்ள மறுபடிக்காக கூப்பிடும் போது வேகமா மறுபடி கொடுப்பார். அவர்தான் நம்முடைய அல்லேலூயா. அவங்க உங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானப்பட்ட காரியம், அவர் ஆபத்தில் ஜெபம் கேட்கிறார். இரண்டாவதாய் சொல்ற என்ன சொல்றாங்க? யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பதாக.
அப்போ ஆபத்தில் ஜெபம் கேட்பாரு. யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடக்கம். அப்ப யாக்கோபு என்ற நாமம், யாக்கோபு என்ன நாமம் என்று வச்சால் ஒரு பிரத்யேகதை இருக்கு. யாக்கோபு தேவ சமூகத்திலே ஜெபித்து மறுபடி பெற்றுக் கொண்ட மனுஷன். ஒரு ராத்திரி முழுவதும் போராடி கண்ணீரோடு ஜெபிச்சு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அது எங்க இருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்களேன். பாருங்க, விடாம பிடிச்சு ஜெபிச்சு மறுபடி பிராபிக்கிறார். ஹல்லேலூயா. ராத்திரி முழுவதும் ஒற்றைக்கு இருக்காம ஏசாவு 400 ஆடுகளுமாக தன்னுடைய அடுக்க வருகிறார் என்று தெரிஞ்ச உடனே கூட்டங்கள் எல்லாம் தனித்தனியா வேறுதிரிச்சு மாற்றி நிறுத்திட்டு, பிள்ளைகளையும் மனைவிகளையும் நிறுத்திட்டு, கடைசியாக ராகேலையும் யோசேப்பை நிறுத்திட்டு ஆற்றுக்கு மறுகரை வந்துட்டு ராத்திரி முழு தனியா ஜெபிக்க. அது ஜெபம் கேட்கப்பட்டது. அழுது ஜெபித்தார். கட்டான சூழல். சகோதரரை பார்க்கறதுக்காக ஆள் அனுப்பினார். அவங்க தாசன் வந்திருக்கான் சொல்லுங்கன்னு சொல்லி சம்மானம் கொடுத்து அனுப்புறாங்க. மறுபடியும் வச்சு 400 ஆடுகள் வராங்க. 400 ஆடுகளுமா வரக்கூடியது லட்சியம் என்ன? எனக்கு என்ன எல்லாம் கூட கொண்டு வருவோம். அவனை பூமியில் பெருக்கக்கூடாது என்ன ஆசியத்தில் முன்னாடியே தீர்மானித்து வச்சிருக்கிறாரு யாக்கோபின் சகோதரன் ஏசாவு. அப்ப அது கொண்டுதான் இனி ரட்சப்படுவதில்லை. முன்னாடி எல்லாம் செய்ததெல்லாம் அவருக்கு ஆபத்தில் இருக்கு. பாயசம் கொடுத்து சேஷ்ட புத்திர அவகாசத்தை தட்டியது இருக்கு. கறி கொடுத்து அப்பாவுடைய மூபில் என்ன அவருக்கு கிடைக்க வேண்டிய எசாவு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தட்டியதுல இருக்கு. இதெல்லாம் கூலி கொடுப்பா, என்னை கொண்டே போடுவார், அது மாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு போடுவார்ன்ற பயத்தில் தான் ஆண்டவர் சமூகத்தின் ஆபத்தில் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் கூப்பிடும் போது ஒருவர் வந்துட்டார். இங்க யார் வந்தா சொல்லுங்க, யாரும் வந்திருக்கா? யாருமா வந்திருக்காங்க? யாருமே வரலையா? என்னதான் எப்படி இருக்கியா? யாக்கோபு கூட போய் யாரும் வந்தாங்க? வாசிமா, வாசிச்சா சொல்ல இப்பதானே வாசி, அதுக்கு மறந்துட்டீங்களா? 24 பேர் வாசிக்க. அப்போ அறியாது. வாசி. கேட்டா சொல்லதுக்கு எவ்வளவு கஷ்டம். ஒரு புருஷன் வந்தாருங்கிறது சொல்லதுக்கு எவ்வளவு கஷ்டம். அங்க ஒரு புருஷன் வந்தார். அவரு சொல்றாரு, பொழுது விடியப்போது என்ன விடுப்பார போட்டுக்கிறார். அவ பொழுது விடியதுக்கு முன்னாடி என் பேரை நான் எங்க போயிடணும்? நான் இருக்க வேண்டியது போகணும். நீ ராத்திரி முழுவதும் போராடுற, நான் உன்னை வடக்க வந்துட்டேன், போதும் போது நான் போறேன், என்னை விடு. அதுக்கு என்ன மறுபடி? நீர் என்னை ஆசீர்வதிக்காம நான் உண்மை விட மாட்டேன். அப்ப அங்க பொழுது விடிய வரையும் புடிச்சு போராட போது அவன் ஆசீர்வாதம் விட்டு, அந்த ஆசீர்வாதம் யாரு வந்தா? புருஷா கர்த்தர் இயேசு கிறிஸ்து.
பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர் தான் வந்தாரு. பிரைஸ் தி லார்ட். அதான் சொன்னாரு ஆபிரகாம் யூதர்களை பேசல, நான் ஆபிரகாம் முன்பே இருந்தேன், அவன் என்னை பார்க்க ஆசைப்பட்டான், அவன் கண்டா சந்தோஷப்பட்டான். அப்பா உனக்கு ஆக 30 வயசு போல ஆகலை, 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆபிரகாம் முன்னாடி இருந்து என்ன நீ போய் சொல்ற, கல்லடுறான்னு எழுதிட்டு போறான். இங்கே அதான் சொல்ற 2000 வருஷங்களுக்கு முன்பே உலகத்தில் வந்தவர், 3000 வருஷத்துக்கு முன்பே இதா யாக்கோபின் வெளிப்பட்டவர் தான் வந்தார். அப்ப அவருமாய் உள்ள ஒரு பிடித்தம். என்ன பிடித்தம்? யாக்கோபு சண்டை போட்டாரா? அழுது ஜெபித்தார். வாசிங்க ஓசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தூதன் என்ன சொல்லிருக்கு? புருஷன் யாரு? தூதனாயவர் போராடி மேற்கொண்டார், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். இப்படி கிடைச்சதா? அங்க தூதனோட அல்ல புருஷனோட மல்லு முடிச்சா நான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க வரும்போது தான் அது தெரியாக விஸ்தரிச்சிருக்கான். தூதனோடு போராடி ஜெயிச்சான். எப்படி ஜெயிச்சான்? அழுது அழுது கெஞ்சினான். நீங்க எல்லாம் என்ன ஏசாவின் கையில் விடுவிக்க வேற யாராலும் முடியாது, எனக்கு இந்த விஷயத்தில் மறுவி தந்துதான் ஆகணும்னு சொல்லி அழற கெஞ்சி அழுது ஜெபிச்சதுன்ற மறுபடிதான் யாக்கோபின் நாமம். அது கொண்டுதான் சொல்றாங்க, அந்த யாக்கோவை விடுதலையாக்கி கொண்டு வந்த இந்த தேவன் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பாராக. அதோடு கூட யாக்கோவின் பேர் மாறிடுச்சு. இனி நீ யாக்கோவ் அல்ல, இஸ்ரவேல் என்று அறியப்படுவாயாக. இஸ்ரவேல் வெகு ஜாதே, இஸ்ரவேலும் பிதாவு, ஜனத்துக்கு பிதாவு, ராஜ்யத்தின் பிதாவு என்கிற ஸ்தானம். இன்னைக்கும் அந்த நாடு அறியப்படுவது இஸ்ரவேல் யாக்கோவின் பேர்ல தான். ஆபிரகாம் பேர் வரல. விசுவாசிகளோட பிதாவா இருந்த ஆபிரகாம் பேர் அல்ல, யாக்கோபின் இஸ்ரவேல். இது உலக ராஜ்யம் முழுவதும் கவனிக்கிற ஒரு ராஜ்யம் இருந்தா அது இஸ்ரவேல் தான். நாட்டிலே சின்ன நாடு தான், ரொம்ப பெருசு. நம்ம தமிழ்நாட்டில் பகுதியா இருக்கும். இந்த உலகமே அவன் நோக்கி பார்க்க, அவனை ஆசீர்வதிச்ச தேவன், அவனை யாரு தொடாதபடி காத்து கொண்ட தேவன். 400 ஆளுகளுமாய் வந்த சகோதர கையில் இருந்த விடுவிச்ச தேவன் உன்னை உயர்ந்த அடைக்கலத்து வைப்பாராக. ராஜாவே உங்களை உயர்ந்த அடைக்கலத்து வைப்பாராக. யாக்கோவின் தேவனுடைய நாமம் உம்மை உயர்ந்த அடைக்கலத்து வைப்பதாக. ஆசீர்வதி அமேலேக்கரும் அமோனியரும் தாவீதிலே அவர் ஆசீர்வதிச்ச വലിയൊരു கூட்டம், லட்சக்கணக்கு பேர். கொஞ்சம் பேர் தான் இஸ்ரவேல் இருக்காங்க. சின்ன ராஜ்யம். இந்த சின்ன ராஜ்யத்தை 2 பெரிய ராஜ்யம் ஒன்னா அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அது ஒரு விடுதலை. ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. பிரைஸ் தி லார்ட். 1967 இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் நடந்துச்சு. அரபு ராஜ்யங்களை ஒன்னா கூடிட்டு மிஸ்ரேம் ராஜ்யத்தில் ராஜாவாய நாசர் சொன்னார், ஒரு வாரத்துக்குள்ள இஸ்ரவேலு பூப்படத்தில் இருக்காதபடி அங்கே செஞ்சிருவோம். எல்லா அரபு நாள் ஒன்னா சேர்ந்து செஞ்சாங்க. யுத்தம் கிரமீகரிச்சாங்க. யுத்தத்துக்கு ஒருங்கி இருக்கவன் நல்ல ராத்திரி போய், நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்க போது அந்த ராத்திரிலேயே போய் அவனோட பிளேன் எல்லாம் போம்பிட்டு
ஏர்போர்ட் எல்லாம் ஆக்கிட்டாங்க. ஒற்ற ராத்திரி கொண்டு இஸ்ரவேலுக்கு எதிராக உள்ள யுத்தம் பொழுது பராஜயப்பட்டு போச்சு. அதோடு கூட பின்மாறி போனாங்க. முன்னாடி ரட்சையில தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வாரம் கொண்ட அவருக்கு அநேக இடங்களை பிடிச்சிருந்தால திருப்பி பிடிச்சாச்சு. யுத்தம் பண்ணாக்கு போறதுக்கு ஏர்போர்ட் இல்லை, பிளைன் பறக்குள்ள அதுக்குள்ள கிரமீகரணத்தில் ஒன்றும் இல்லை. உண்டாயிருந்த யுத்த பிள்ளையர் எல்லாம் ஒன்றா வெடி தகர்த்து ராத்திரி போகும்போது தகர்த்தாங்க. காலை நேரம் எடுத்தப்போ இஸ்ரவேல் சைன்யம் எல்லாம் ஒன்று போல ஆகி. அப்போ ஆபத்தில் உன் ஜெபத்தை அவர் கேட்பாராக. பின்ன யாக்கோபின் தேவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கிறது. இது நமக்கு கூட தான். ஆமே. தாவீதுக்கு மாத்திரம் அல்ல. தாவீதுக்கு மாத்திரம் அங்கே சொல்லிட்டு இல்லை ஆக்கியிருக்கலாம். தாவீது இடத்துல சொன்ன காரியம் பைபிள் இல்லை. இது நமக்கு வேணும்னு தெய்வம் கருதியதால தான் இன்னைக்கும் அதை நம்மோட சொல்றார். உன்னையும் ஆபத்தில் விடுவிப்பாராக. நீ கூப்பிடும் போது உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். யாக்கோவின் தேவனுடைய நாமத்தை நீ கூப்பிடும் போது ஒரு உயர்ந்த அடைக்கலம் இருப்பார். அவர் நேற்றுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மாறாத தேவன், நல்ல தேவன். ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்கு சொல்லுவோம். அது சேஷம் அடுத்த பாகத்துக்கு பின்னாடி நம்ம கடந்து. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. 1 1 2 இயேசு எங்க ஃப்ரெண்டு. 2 2 4 எங்களுக்கு இல்ல வாழ. 1 1 2 இயேசு எங்க ஃப்ரெண்டு. 2 2 4 எங்களுக்கு இல்ல வாழ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. 3 3 6 இயேசு எங்க ஸ்டார். 4 4 8 சத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டார். 4 4 8 இயேசு சத்தான் தலையில கொட்டு. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ இயேசுவை பிடிச்சுக்கோ. Then said he unto his describer, the harvest truthfully is plenteous, but the labors are few. Matthew chapter 9 verse 37. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். மத்தேயு 9 அதிகாரம் 37 வசனம். தாழ்த்தி அப்படி பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்கலாமா? கரங்களை பிள்ளைக்கு நேராக கரங்களை உயர்த்தி சிறு உயர்த்தி தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக, தேவனுடைய கரம் சூழ்ந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிறுவர் ஊழியத்திற்காக யாராவது பாரத்தோடு சத்தம் வைத்து ஜெபிக்கலாம். பாடல் பாடினதான அருமையான ஆண்டவரே, உடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. அந்த சிறு வயதில் ஆண்டவரே அப்பா நம்முடைய சபைக்கு வந்து ஆண்டவரே அப்பா சபையிலே ஆண்டவரே அப்பா நாட்டப்பட்டவளாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாடல்களை பாட, இசப்பா வசனங்களை ஆண்டவரே சொல்லுவதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜான்சன்கா கோகிலாக்காக ஜெபிக்கிறோம். கத்த நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. வருகிற நாட்கள்ல இன்னும் அதிகமாக ஆண்டவரே அப்பா நம்முடைய வசனத்தினுடைய ஆழங்களை அப்பா நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள இன்னும் உற்சாகத்தோடு அப்பா ஆண்டவரே வேதத்தை படிக்க ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே அப்பா தொடர்ந்து எங்களுடைய சிறுவர் ஊழியத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிகமான சிறுவர்களை கத்தர் எங்களுடைய சபைக்கு நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுங்க. மீதியா இருக்கிற நேரங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சாட்சிய நேரம். கத்தர் உங்களுக்கு நன்மை செய்திருப்பாருன்னு நீங்கள் சாட்சியாக சபைக்கு நடுவில் சாட்சியை நீங்கள் அறிவிக்கலாம். நாம மகிமைப்படுவதாக. ஒரு வாரமாக ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. சர்ச்சுக்கு வர முடியவில்லை. ஆண்டவர் என பலப்படுத்தி திடப்படுத்தி இருக்கிறார். இனியும் அவருடைய வேத வசனத்தின்படி நடந்து எல்லா காரியத்திலும் இன்னும் ஜெயம் கொடுக்க வேண்டுகிறேன். இங்கு சபையில் உள்ளவர்கள் என்னென்ன தேவைகளுக்கு வந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் செவிசாய்க்க வேண்டும். மீனா கல்யாணம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாம் நிறைவாக இருந்து மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடும் கல்யாணம் சிறப்பாக நடக்க எல்லாம் வல்ல ஆண்டவரை வேண்டுகிறேன். சுந்தரியம்மா ரொம்ப மருமகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே அவங்களுக்கு திட்டமிட்டார். ஒரு குழந்தை கிடைக்க போகிறது என்று தெரிவித்தார். ஆண்டவர் கூடவே இருந்து அவளை பலப்படுத்தி திடன் கொண்டு தாயின் செய்யும் நலமுடன் இருக்க எல்லாம் நல்ல இறைவனை வேண்டுகிறேன். 10 வருஷங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இனியும் நிறைய பேருக்கு நம்ம வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம மனசுல ஒரு சில நேரங்களில் நமக்கு எதிராகவே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் பேசி மன நிறைவோடு எல்லாரையும் மன சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். விவசாயங்கள் ரொம்ப இப்போ மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை இனி மகிமைப்படுத்த வேண்டும். போட்ட முதலை எடுக்க வேண்டும். கஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். நோயின்றி வாழ என்னதான் வசதி வாய்ப்பு சந்தோஷம் இருந்தாலும் மன மகிழ்ச்சி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆடையானாலும் சரி, ஆபரணங்கள் ஆனாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மன மகிழ்ச்சி இருந்தால் நம்ம நிறைவாக இருக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரியா இருக்கும். ஆண்டவர் இரவில் முழித்திருந்து ஜெபம் பண்ண எனக்கு கிருபை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எல்லா காரியத்திலும் ஜெயம் கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உள்ளத்தில் பேச வேண்டும். நிறைய ஜனங்கள் வந்து இங்கு நலன் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி இருக்குமா? நீங்க சாட்சி சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவன் எங்களை குடும்பமாக பாதுகாத்து வந்தார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருஷத்தில் 2025 ஆண்டில் பாஸ்டருடைய அண்ணன் ஒய்ஃப் அக்கா வந்து கன்சீவாக இருந்தாங்க. இடையில கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மச்சான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்களும் சரி ப்ரேயர் பண்ணோம், அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் நவம்பர் மாதம் 27 அக்காவை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் டிசம்பர் 29 நாங்கள் ப்ரேயரில் இருக்கும்போது மச்சான் கால் பண்ணி ப்ரேயர் முடிச்சுட்டு தான் பேசணும், டெலிவரி ஆயிடுச்சு, ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் கடந்த வாரத்தில் பார்க்க போயிருந்தோம். அவங்க ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் அவங்க இருந்தாங்களாம். ரொம்ப சுத்தமாக வந்து தண்ணி சத்தே சுத்தமாக இல்லாமல் கழுத்தில் கொடி சுற்றி அந்த மாதிரி தான் குழந்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட ஆப்ரேஷன் தான், ஆனாலும் கூட ஆண்டவர் தாயையும் குழந்தையும் வந்து எந்த ஒரு சேதமும் இல்லாமல் ஆண்டவர் நல்லா சுகபத்திரமாக வெறுப்பிரித்தி கொண்டு வந்தாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போ வந்து 2 பேருமே நல்லா இருக்காங்க, நல்லா ஹெல்த்தியாக பரவாயில்ல நல்லா இருக்காங்க. அதுக்காக இயேசுவுக்கு நன்றி. நேற்று என்னோட பர்த்டே. ஆண்டவர் கடந்த வருடம் முழுவதுமாக தேவன் எங்களை வந்து ரொம்ப ஆச்சரியமாக தேவன் என்னை நடத்தி வந்தார். கொடுத்த வாக்குத்தத்தத்தில் எல்லாம் உண்மை உள்ளவராக இருந்து தேவன் என்னை ஒவ்வொரு நாளுமே ஆச்சரியமாக அற்புதமாக தேவன் என்னை வந்து வழி நடத்தி வந்தார். இந்த புதிய வருடத்தையும் காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். சாட்சி இருக்குமானால் நீங்கள் சாட்சி சொல்லலாம். சாட்சி இல்லை என்றால் நம்ம எப்படி இழந்து நின்று ஒரு பாலை பாடும்போது நம்ம கத்திரிக்கண்டு காணிக்க செலுத்துவோம். என்
விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாளாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. நீர் சொன்னாளாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. ஜெபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த படைக்கப்பட்ட காணிக்கைக்காக தொடர்ந்து சாட்சி சொன்ன ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கலாம். இன்னும் அநேக சாட்சிகளை சபையின் நடுவில் எழும்பி சாட்சியாக அறிவிக்க தேவன் அற்புதம் செய்யும்படியாக சாட்சிக்காகவும் காணிக்கைக்காகவும் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசின தேவன் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டீரே அப்பா. அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்கிற தெய்வமாய் இருக்கிறீரப்பா. தகப்பனே அப்பா, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற நல்ல தகப்பனே அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. கொடான கொடி நன்றி அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தேவனே அப்பா. நாங்கள் நல்ல ஒரு சாட்சியை கேட்க கிருபை கொடுத்தீரே அப்பா. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அம்மாவை பலப்படுத்தினீரே அப்பா, ஆசீர்வதித்தீங்களப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நல்ல தேவனே அப்பா, கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து தாயையும் சேயையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து நலமாய் கொடுத்தீரே அப்பா. சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. ஒவ்வொருத்தரும் கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவைகளை சந்திச்சுக்கோங்க தகப்பனே. யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ தேவனே, அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் அப்பா. தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா ஆண்டவரே அப்பா. தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிற நல்ல தேவனே அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. கொடான கொடி நன்றி தகப்பனே, கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ராஜா. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பகல் காலம் தியானத்துக்காக மத்தாய் எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை வேத வாக்கியங்கள் வாசிக்கலாம்.
வாசி. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய வரவை குறித்து உள்ள வேத பாகம்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற பாகங்கள் 24, 25 அதிகாரம். அதே போல இயேசு கிறிஸ்து வரவை குறித்து வேறையும் புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 13 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், இதெல்லாம் கூட இயேசு ஆண்டவருடைய வரவை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப இயேசு ஆண்டவருடைய வரவு சீக்கிரமாக இருக்கிறது என்னதை உணர்ந்து நாம் வாழ்க்கையை பரிசுத்தமாக சூட்சிச்சு அவரை எதிரே இருக்கத்தக்க வண்ணம் ஒருக்கமுள்ளவர்களாய் மாறணும். அது மறந்து போகாம நாம் எப்பொழுதும் அவர் வருகையை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு என்ன வேதவே? பரிசுத்தமான வாழ்க்கை. அதுக்காக உள்ள ஜெபம், கர்த்தர் மேல் பக்தியும் பயமும் விசுவாசமும், இதுதான் மெயினாக இருக்க வேண்டியது. அது வரும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக. அப்படிங்கிற இதில் 1ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு, வாசிக்கலாமா? தேவாலயத்தின் கட்டடங்களை காண்பிக்க வந்தார்கள். அவர்களை நோக்கி, அவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இயேசு தேவாலயம் விட்டு போகும்போது அவர்கள் சொல்றார்கள், தேவாலயத்தை குறித்து வர்ணிக்கிறார்கள். இந்த தேவாலயம் பிசி 70 ஆரம்பிச்ச வேலை AD 64 முடிஞ்சது. அதுவரை வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய கல்லுகள் கொண்டு ஆலயம் கட்டப்பட்டது. 12 அடி உயரம், 10 அடி அகலம். இங்கே பல நீளங்கள்லாம் நீளம் உள்ள கல்லுகள் குழியில் வச்சு சரி பண்ணி
ஒரு சுற்றிலும் அடிபோல் இல்லாத வண்ணம் அங்கு ஹேரோதாவின் நாட்களில் ஆலயம் கட்டப்பட்டது. சலமோன் நாட்கள் ஆலயம் கட்டப்பட்டது. அது நெபுக்கத்நேசர் இடிச்சு போட்டார். செருபாபேல் நாட்கள் ஆலயம் புதிக்கப்பட்டது, அதுவும் போயிடுச்சு. ஹேரோதாவின் நாட்கள் கட்டப்பட்டது. ஈசு ஆண்டவர் உள்ள டயத்தில் இருந்தது ஹேரோதாவு கட்டப்பட்ட ஆலயம். தங்கங்கள் கொண்டு தங்க கடலை, தங்க விளக்கு, தங்க தூபபீடம் எல்லாமே தங்கத்தில் உண்டாக்கப்பட்டது. அதனால தான் AD 70 தீத்தோசு சைனியம் எருசலேமை பிடிக்க வந்தபோது தேவாலயத்தை தீ வச்சு நசிப்பிச்சுட்டு அதில் ஆணையை கெட்டி உழுது மறிச்சாரு. இந்த காரணம், கல்லை மறிக்கணும்னா மாடு ஒன்று தாங்காது. ஒரு கல் 100 கிலோ வெயிட்டு அதுக்குள்ள வரும். அப்போ വലിய വലിய கல்லுகள் கொண்டு கட்டப்பட்டதுனால இதை மறிச்சு போட்டார். വലിய கல்லுகள் கொண்டு படுகிறதை குறித்து நிறைய இடத்து நமக்கும் பார்க்க முடியும். பழைய காலங்கள் கட்டப்பட்டதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கல்லுகள் வச்சு கட்டியிருப்பாங்க. இப்போல்லாம் போயிருச்சு. இப்போ அஸ்திவாரம் படி திருண்டுகல்லாம் திருண்டுகல். காரணம் எடுக்க முடியாது. பாட்டு 4 பேர் சேர்ந்து பொக்கி கொடுக்க கல்லோடு அஸ்திவாரம் போடுவாங்க. சுற்றில 4 பேர் உயர்த்தி கொண்டு கொடுக்க நான் பார்த்துருக்கேன். 10 அடியில் சர்ச்சு கட்டுமோன்னா இவ்வளோ பெரிய கல் தான் அஸ்திவாரத்தை போட்டு கட்டினாங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கல். அப்போ கல்லுக்கு ஒரு கை கூட எடுத்து போடல, அந்த அளவுக்கு எல்லாரும் ஆயிடுச்சு. அவ்வளோ சிறுசாக ஆயிடுச்சு. அப்போ அங்கே உள்ள கல்லுகள் கொண்டு கட்டப்பட்டதுனால தான் இதில் தங்கத்தை போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை ஆணையை கொண்டு வந்து உழுது மறிச்சார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆலயத்தை குறித்து உள்ள காரியங்களை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்க சீசர்களாக தீர்மானித்தாங்க. இயேசு ஆண்டை சொல்லிக் கொடுப்போமே, இந்த ஆலயம் இப்படி இருக்குது, வளரமாக இருக்கு இல்லையா, என்னுள்ள விஷயத்தை குறித்து சொல்ல ஆசைப்பட்டார். அவர் கடந்து போகும்போது ஒலிவு மலையில் கிழக்கு புறத்து இருந்து அவர் பேசி கொண்டிருக்கும் போது இவர் சொல்கிறார்கள், ஆலயத்தை விட்டு போகும்போது சீசர்கள் அவனை ஆலய பணியை காண வேண்டது இல்லையா. சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவர்கள் காண்பிக்க அவரிடத்து வந்தார்கள். பாருங்க ஆண்டவரை எப்படி அன்பா எப்படிதான் படிஞ்சிருக்காங்க பாருங்க என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு வந்தார்கள். அதுக்கு இயேசு ஆண்டவர் சொன்ன மறுபடியும் அந்த இயேசு அவர்களை நோக்கி 2ஆம் வசனம். எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னாரு? இப்போ வாசகம் கேட்கலையே நீங்க? எல்லாரும் இங்க இருந்தீங்களா, இங்க போயிட்டீங்களா? ஒரு கல்லின் மேல் கல் இடாதபடி எல்லாமே இடிந்து போற நாட்கள் வருகிறது. அப்ப ஆலயத்தினுடைய மனோகரதையை குறித்து இயேசு ஆண்டவருக்கு விளக்கி கொடுக்க சீசர்கள் அடுத்து வந்தப்போ வருகிறார், இது எல்லாமே போயிடும். அது யார்கிட்ட சொல்லுவாங்க? இயேசு. அந்த ஆலய அடிஸ்தான இட்ட போல அவருக்கு தெரியும், அதை கெட்டுறது தெரியும், அது ஸ்தாபிச்ச எல்லாம் தெரியும். இந்த சீசருக்கு தெரியாத இயேசு ஆண்டவருக்கு தெரியும். பலப்போல் அப்படித்தான் நம்ம அப்படித்தான் சொல்லுவோம், ஆண்டவரே என்னெல்லாம உங்களுக்கு தெரிய மாட்டேங்க ஆண்டவர், நான் எவ்வளவு கஷ்டத்துக்கு தெரியுமா சொல்லுவோம். என் நிலைமை தெரிய மாட்டேங்க ஆண்டவருக்கு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கு.
ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியில் பிறக்கிற முன்னாடி உன்னை குறிச்சு எனக்கு தெரியும். Praise the Lord. நீ ஏது வருஷம் பிறப்ப எனக்கு தெரியும். உன்னை இப்ப அல்ல, உலக ஸ்தாபனத்துக்கு முன்பே நான் கண்டுட்டேன். Praise the Lord. Praise the Lord. உலகம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி, உலகத்தை படைப்பதற்கு முன்னாடி நான் உன்னை கண்ட அன்னைக்கே கண்டுட்டேன். അതിനാൽ ദേശകുമാരനായ യേശു നിമിത്തം ഒന്നെ സിലുവയിൽ കൂടെ അവർ രക്തം ചിന്തി വീണ്ടെടുക്ക തീരുമാനിച്ചത്. നീ അവനക്ക് വേണം എന്ന് தெரிஞ்சுകൊണ്ട് ഒന്നെ പേര് ചൊല്ലി അழைച്ച അന്നേ ഒന്ന് വേർതിരിച്ചിട്ട് இப்ப நம்ம சொல்றோம், என்ன தெரிய மாட்டாங்க ஆண்டவர், என்ன தெரியவே மாட்டாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? சோத்திரம். அவர் யாருன்னு உனக்கு தெரிய மாட்டாங்க, அதான் காரணம். அவர் சமுத்திரத்தின் நடுவில் கூட ஓடிக்கொண்டிருக்கிற மீன் வாயிற்றில் கிடக்கிற காசு கண்டுபிடிச்சவர். கல்லறையில் வசிக்கிறவனை ரட்சிப்பதற்காக ராத்திரி முழுவதும் படகு கேறி மறுகரை போனவர். ஆயிரங்கள் ஒருமிச்சு கூடி தன்னை சுற்றி நடக்கும்போது ஒரு இரத்த வஸ்திரம் உள்ளவர் சரி அவரை தொட்டது தெரிஞ்சவர். அவர் சீசர்களா சொன்னாங்க, ஆண்டவரே எல்லாருமே முட்டி முறைச்சு போயிருக்கமே, நீங்க இப்படி கேட்கல, ஆறு எல்லாரும் செஞ்சிருப்பாங்க. அல்ல, என்று வல்லமை போனது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருக்கு மறைவான ஒண்ணுமே இல்ல, அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் எல்லாம் தெரிந்திருக்கிறார். நான் இருக்கிறது அவருக்கு தெரியும், நாம் இருக்கிறது அவருக்கு தெரியும், நான் படுத்திருந்தாலும் தெரியும், நடந்தாலும் தெரியும், பேசினாலும் தெரியும். என்ன பேசுறோம்னு சொல்லி வாயில் வாக்கு இருதயத்தில் உருவாகிற முன்பே அவருக்கு தெரியும். அவர் தான் இவர். அல்லாத ஆசாரி உண்டாக்கி வச்சதோ போட்டாக்கார எடுத்ததோ ஒன்று அல்ல. இவர் கலைஞடைக்கு போட்டாக்கார எடுத்த போட்டா வச்சு காலண்டர் உண்டாக்கிட்டு எல்லா வீடுகளும் கொண்டு கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். நான் பார்த்து இது என்ன செய்யறது, ஏன்னால் நம்ம வீட்டுக்கு பிரோஜனம் இல்லை தெரியும். வச்சுட்டு மறுநாள் எடுத்து ஒருத்தர் கொடுத்தாச்சு. ஆனால் இது நமக்கு தேவையுள்ள அல்ல. அதை வச்சு சிலர் கும்பிடுறாங்க, அது முக்கிய ஸ்தானத்தை வச்சிருக்காங்க. எப்பா இவருடைய அந்த விசுவாசம், விசுவாசியாய நம்ம வீட்டில் அது தேவையில்லை. அது இல்லாத நமக்கு இருக்குல்ல, அன்னைக்கு மாத்தியாச்சு. அதுக்கு எடுத்து வேற வீட்டு கொடுத்துட்டு நீங்க வச்சுக்கோங்க. சில்வர் ஆணி கொடுத்தாங்க, அதை வாங்கி போட்டாச்சு. புரைசலோ அதனால இது ஒன்று இல்லாதனால அது இதனால இருந்தால் அதையும் தூக்கி போட்டுருவோம், யாருக்கெல்லாம் கொடுத்துருவோம். புரைசலோ. அப்ப அது கொண்டு இவர் யாரு தெரியணும், இவர் எல்லாம் படைத்தவர். தலையில முடிவோடு எண்ணி திட்டப்படுத்தியிருக்கிறவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர், வானங்களை விரித்தவர், சர்வத்தையும் ஆளுகிறவர். இவரான முன்பில் வந்து சீசர் சொல்றாங்க, இந்த தேவாலயம் இவ்வளவு பங்கியாய் கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருக்கல் நதனியேல் போய் அந்திரியோஸ் சுவிசேஷம் சொல்லி கொண்டு வந்தான். நஸ்ரேயத்தில் ஒரு நன்மை வராதையா, நீ சும்மா இருயா, வந்து பாரும், அவர் மசியா ஆயிருக்கலாம். அதேல வந்தப்படி சொன்னார் ஆண்டவர், இதா சாட்சால் இஸ்ரவேலன்னு சொன்னார். இது கேட்டப்போ அதில் சொன்னார், ஐயா என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? பிலிப்ப உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ அத்தியுடகள் இருக்கப்போ எனக்கு தெரியும். நீங்க மசியா நம்புற, அல்லேலூயா. நீ அத்தியோட கீழ் இருக்கும்போது தெரியும்ட்டாரு. யார் அத்தியோட கீழா? மனுஷன் இருக்குல்ல, அவன் அப்பப்பனா இருக்கிற ஆதாம் அத்தியோட எல்லாம் கொட்டி ஆண்டர் கூட்டப்போ அத்தியோட கீழ் மறைஞ்சிருந்தாப்புல. பிரைஸ் தி லார்ட். அப்பமே ஒன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அட்டியுடைய கீழில் ஆதாம் இருந்தப்போ எனக்கு தெரியுமே நீ எங்க இருக்கணும். அதை கேட்டப்போ நீங்க தான் மசிகா ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப அவரிடத்த வந்து சொல்றாங்க, தேவாலயத்து படிய இந்த வேலையை பார்த்தீங்களா இவ்வளவு நல்லா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் சொன்னார், கல்லில் மேல் கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யாகவே சொன்னவோ நடந்துச்சு. நீ சரித்திரம் படிச்சு, நீ யூசேப், இஸ்ரவேல் சரித்திரக்காரர் ஜோசப் என்ன சொல்லியிருக்காரு, 70 தீர்த்தோசைனை அடிச்சதை குறித்து சரித்திர புஸ்தகம் இருக்கு. தேவாலயம் இடிக்கப்பட்டதை குறித்து சரித்திரங்கள் படிக்கணும். இல்லை நம்ம அங்கே சரித்திரம் படிக்கணும். ஸ்கூல் போகல, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டோம். சரித்திர புஸ்தகம் இருக்கு, அறிவு உள்ளவங்களுக்கு அது கூட படிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். അങ്ങനെ வேதத்தில் വളരെ தெளிவாக அவர் நம்மை பார்க்கிறவரா இருக்கிறார். அவருக்கு தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அதனாலதான் தான் உலகத்தில் மாற்றப்பட்டு மீண்டும் அவர்களை சேர்க்க போகிறேன் என தெரிவு அவருக்கு இருந்தனால்தான் வருவதற்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கும் என்ற காரியத்தை தெளிவாக சொல்ல ஆரம்பித்தார். அவர் 1வது வரவை குறித்து பைபிள்ல 300க்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. அல்ல 150க்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நடந்துருச்சு. 2வது வரவை குறித்து 300க்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. 1வது வரவு 150 நடந்தா, அப்புறம் 2வது இரட்டியை சொல்லியிருக்கு. நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்ப நடக்கும். நாம் ரெடி ஆகணும். அல்லேலூயா. நாம் ரெடி ஆகணும். வயல்ல வேலை பார்த்தாலும் சப்தம் கேட்க ரெடியா இருக்கணும். சோதரா விளவு தராட்டாலும் கூப்பிட்டவர்கிட்ட போதற்கு ரெடியா இருக்கணும். அதான் தீர்க்கதரிசி வர்றாரு, மந்தையில் மாடுகள் இல்லாத போனாலும், ஆடுகள் இல்லாத போனாலும், முந்திரி வழியில் வள்ளியில் இல்லாத போனாலும் நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசத்தில் பிழைப்பான். ஆமென். அது பாஸ்டர் மாரா விசுவாசம் பிழைக்கணும். நாங்க யாரும் விசுவாசம் பிழைக்கணும். பாஸ்டர் மாரா விசுவாசத்தில் பிழைக்கணும். அதல்ல, எல்லாரும் விசுவாசத்தில் பிழைக்கணும். இன்னும் இருக்கு நாள் இருக்கு சொல்ல முடியாது. இந்த வருஷங்களை சிந்திப்பேன், எவ்வளவோ வருது, எல்லாமே தீர்ந்து போகுது. கொஞ்சமாவது கையில் வைக்கலான்னு பார்த்தா அப்போ அடுத்த வேலை வந்துருக்கு. நேற்றுக்கு ஒரு முந்தா நாள் சகோதரன் ஒரு ஆள் அச்சம்புத்தூரில் உள்ள சகோதரன் கொத்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சாரல் அவர் வீழை விழுந்து கல் அடிச்சுட்டு இந்த கோலப்புள்ள விலகிடுச்சு. 2000 தென்காசியில் ஆஸ்பத்திரி கொண்டு போய் கிளிப் விட்டு நட்டு போட்டுவிட்டு முடிக்கிருக்காங்க. உடனே 50,000 கட்ட சொல்லிட்டாங்க. என்ன செய்யுது? ஏதோ கொஞ்சம் கொண்டு போனாங்க, 35 ரூபா கொடுத்துட்டு ராத்திரி கொடுத்து அதனால ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னாங்க. இது கேட்டப்போ ஐயோடா நினைப்பில் உண்டாக நம்ம நினைக்கிறது பார்க்கல. அந்த காசு எல்லாம் கூட குறைச்சி மிச்சம் பிடிச்சி நமக்கு அங்கே போய் பிள்ளைகளோட கூட பிறந்த நாளில் கொண்டாடுற ஆசையோடு இருந்தப்போ வந்திருக்கு பாரு அடுத்த வேலை. என்ன செய்ய? போய் பார்க்காம இருக்க முடியுமா? தெரிஞ்சாச்சு. போயிட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? എല്ലാം ആണ്ടോർത്ത് കുടിച്ചിട്ട് വന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. അങ്ങനെ ഓരോരുത്തരുടെയും ജീവിത നാட்களிൽ നമ്മുടെ കോട്ടകളും കണക്കൂട്ടലും വ്യത്യാസം. എന്നാൽ ആണ്ടവർ போடுற கணக்கு தான் சரி. அதுകൊണ്ടാ மனுஷனா அவர் போடுற கணக்கு அவருக்கு சம்பந்தம். நீங்கள் போடுங்க போய் வாழ்க்கை கணக்கு, உங்கள் இஷ்டப்பிரகாரம் நடப்பேன். இந்த தாவிசுதார்
உங்க கால் சுவடிகளிலே என்னுடைய சுவடுகள் இருப்பதாக. நீங்க போன எப்ப கூட போனோம். ஏசு ஆண்டவர் கடலில் போய் நடந்தப்போ பேதுரு சொல்றாப்புல, நானும் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க எங்க நடந்தீங்களோ அங்க நடக்கணும். நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை செய்யணும். അങ്ങനെ நாம் மாறும்போது நம்ம தேவைகளை அவர் தெரிந்து கொள்வார். நிச்சயமாக ஆசை. ஆமே. ஏன்னா அவருக்கு விருப்பப்பட நடக்கும் போது என்ன தேவை அவருக்கு தெரியுமே. முதலாவது ராஜ்யத்தை நீதி தேடுங்க, அதோட கூட எல்லாம் கொடுக்கப்படுது இருக்காரு. தாழ்ல ஏதாவது என்ன போய் என்ன மீண்டும் வச்சுருங்க, நான் உங்களுக்கா நீ அடுத்த என்ன செய்ய போறேங்கிறாரு. இப்ப இதுதான் செஞ்சுட்டேன், நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் பலதையும் செஞ்சாச்சு, முடிச்சாச்சு. இனி அடுத்து தாங்க உங்க கனவுகளை போல நிறைவாக்கி தரங்கிறார். இதுவரை செய்திருக்கிறார். சும்மா சொல்லக்கூடாதுதான். எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க, இவர் கொஞ்சம் சாப்பிடவே கொடுக்கவும் செஞ்சார் இல்லையா? சகோதரிமாருக்கெல்லாம் 1000 ரூபா வச்சு கொடுத்தாரு. எல்லாரும் வாங்குறாங்க. ஞான் போய் பாஸ்புக் எல்லாம் திறந்து நான் பார்த்தேன், போயிட்டு பேங்க்லையும் கேட்டு பார்த்தேன், எங்களுக்கு வரவே மாட்டேன். கேட்கறவங்க எங்களுக்கு வந்துருச்சுங்கிறாங்க. நானும் போனேன், முதல் ஆளா போய் நின்று கொடுத்துட்டு வந்தேன். பாஷமா கூட்டிட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். பின்னையும் கூப்பிட்டாங்க, வாங்க உங்களை குறித்து டீட்டெயில் கேட்டிருக்காங்க. 2 வட்டம் கூட்டு விசாரணை நடத்தாங்க. எல்லாம் இல்லை, சரி போங்க, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ சரியாருன்னு நினச்சி நானும் போய் காசெல்லாம் போடுறாங்க. பொண்ணையும் கலைஞருக்கு யாருக்கும் வந்துருன்னு சொன்னாங்க, காசு வந்துருச்சுன்னாங்க. யாரும் உடனே பேங்க்கு போய் பார்த்தா அவனுக்கு வர மாட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், டிவி கொடுக்க சொன்னாங்க, நமக்கு டிவி கொடுக்கல. மிஸ்ஸி கொடுக்க சொன்னாங்க, மிஸ்ஸி கொடுக்கல. என்னெல்லாமோ ஒரு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, ஒன்றுமே நமக்கு வர மாட்டாங்க. இப்போ இவர் சொல்லிட்டு இவர் வர மாட்டாங்க. அவங்க அப்பா சொன்னதும் வரல, மகன் சொன்னதும் வரல, அந்த ஜெயலலிதா சொன்னதும் வரல, பழனிசாமி சொன்னது வரல, ஒன்றும் வரல. சரி வந்தாலும் இன்னைக்கு பொங்கல் வந்து பிடிச்சிட்டேன். போனோட பழனிசாமி கொடுத்தது சாப்பிட்டான். அல்லேலூயா. ஒரு தம்பி கேடா, நான் அங்கே இருக்கப்பா, நீ வாங்கி வச்சு வாங்கி வச்சிடுறேன், நீ வந்தவனை வாங்கிக்கோ. அவங்க சித்திட்டே கொடுத்துட்றேன் நான். சரிப்பான்னு கொடுத்தா 5 வருஷமா கொடுக்குறேன். பிரைஸ்லாம் இப்படி இருக்குது. ஆனால் இந்த வட்டம் கொடுக்கல, ஆட்டி இருந்து வாங்கிட்டு தான் போகணும்னு நினச்சி பிடிச்சி வாங்கிட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நாம் ஒருத்தரையும் விசாரிக்கிறவர் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவன் அவர். அவருக்கு மறவான ஒண்ணுமே இல்லை. அப்ப அது கொண்டு அவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை அனுசரிச்சு நாம் மாறணும். அவர் வருகையில் காணப்படணும். நாளை உள்ளது நமக்குள்ளது அல்ல. அல்லேலூயா. அப்ப அது கொண்டு கேட்கிறாங்க சிஷ்யர்கள். அவர் சொல்றாரு, அடுத்த வசனம் 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். என்ன கேட்கிறாங்க? 3 காரியம் கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? வாசிங்கம்மா. இது எப்பொழுது சம்பவிக்கும்? எது? தேவாலயம் இடிக்கப்பட சொன்னீங்களா, அது எப்ப நடக்கும்? 1. 2வது, உம்முடைய வருகை எப்போ இருக்கும்? 2. 3வது, உலகத்தின் முடிவு அடையாளம் என்ன? 3க்கு தெளிவு கொடுங்க. ஒலிவ மலையில் வந்தவர் இருந்த வேளையில அவரை சுற்றிலும் சீசர்கள் இருந்துட்டு கேட்கிற கேள்வி 3 கேள்வி. அந்த 3க்கு கொடுக்குற பதில் தான் 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம். 24ல் கீழே வாசிக்கும் போது ஒரு 32 வசனம் வரை பரிசோதிச்சா அவர் கொடுக்குற ஓரோ மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவர் வருகை குறித்து சொல்லும் போது வருகை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவர் வருகை குறித்து எனக்கே தெரியாண்டார். சில புத்திமானாய தீர்க்கதரிசிகளை சொல்லுவாங்க, அவர் டேட்டு சொல்லுவாங்க, டைம் சொல்லுவாங்க. அவருக்கு கொடுக்க பேர், பைபிள் சொல்ல பேர் கள்ள தீர்க்கதரிசி. இயேசுன்னு சொல்ல எனக்கு தெரியாது, அவர் பிதாக்குமா தான் தெரியும் என்ன சொல்றத இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியும்.
இன்னும் நாள் வருவார், இன்னும் டயத்து வருவார், நீங்க ரெடியா இருங்க. அவர் எப்போ வேணாலும் வரலாம். அவர் வரை குறித்து இந்த டைம் சொல்லல. இயேசு ஆண்டவருக்கு தெரியாத காரியம் எனக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? தெரியாது. பின்னுங்க தீர்க்கத்தை சொல்றானே, அவர் கள்ளத்திற்கு தரிசனம் சொல்றாரு. அதை நம்பக்கூடாது சொல்றாரு. அது அங்க வந்துட்டாரு, அந்த மலையில் இருக்கிறாரு, இந்த ஊர்ல இருக்கிறாரு. அங்க போன அற்புதம் நடக்குது, அங்கதான் வந்திருக்காரு இயேசு ஆண்டவர். இல்ல அங்கே இங்கே ஒண்ணு வரல. 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்க கூடுறீங்களோ அங்க நான் ஒன்று இருக்காரு. ஆமே. 10,000 பேர் கொண்டா தான் வருவேன், 50,000 கொண்டா தான் வருவேன், 10 லட்சம் பேர் கொண்டா தான் வருவேன். நல்ல பாட்டு ஒரு கலைஞர் ஒரு போல போய்கிட்டே இருந்தாராம். ஒரு ஊர்ல இருந்தப்போ ஒரு கொடி ஏற்றணும். அவங்களுக்கு ஜனங்க முதலமைச்சர் இருக்கிற டயத்தில் கொடி ஏற்றணும், நீங்க ஏற்றிட்டு போங்க. எனக்கு டைம் இல்லை, நான் அர்ஜெண்டா போய்கொண்டு இருக்கிறேன் ஐயா, நாங்கள் ஆசைப்பட்டு காத்திருக்கோம், எனக்கு டைம் இல்லை, அர்ஜெண்டா போய்கிட்டு இருக்கிறேன். கலைஞர் வந்திருக்காரு, அதுக்கான சத்தம் போடுறாங்க. சத்தம் போட ஆட்கள் ஓடி வந்து 10 பேர் வந்துட்டாங்க. இன்னும் இறங்கி வந்து முடியெடுத்துட்டு போறாரு. உத்தேசம் என்ன? ஒரு 100 பேராவது இல்லாத இல்லையா? 100 பேரா இல்லாத நீங்க 4 பேருக்கு வேண்டி இறங்குனா தெரியாது. அதுக்காகத்தான் வெயிட்டிங். இவர் அங்கே இல்லை. 2-3 பேர் அவர் நாமத்தை உண்மையாய் கூப்பிட்டா அங்கே வரன்றிருக்கார். ஒற்றை கூப்பிட்டாலும் வருவார், 2 கூப்பிட்டாலும் வருவார். அல்லேலூயா. அப்ப அது கொண்டு நாம் காரியங்கள் மனசிலாக்கணும். அவர் எப்போல்லாம் எங்கெல்லாம் அவர் சொன்னா உண்மையா கூப்பிடுறதுல வருவார். உண்மையா யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் வருவார். அப்ப அது கொண்டு அவர் வருகை இன்னும் நாள் இருக்குன்னு சொல்லி பைபிள்ல ஒரு இடத்தையும் சொல்லல, இயேசு ஆண்டவரும் சொல்லல. இன்னைக்கு வேணாலும் வரலாம், நம்ம வீட்டுக்கு போற முன்னாடியே வந்துடலாம், நாளையும் வரலாம், 40 வருஷம் கழிஞ்சு வரலாம், 4000 வருஷம் கழிஞ்சு வரலாம், 4 வருஷம் கழிஞ்சு வரலாம், 4 நிமிஷத்துல வரலாம். இப்போ பிரசங்கிட்டு இருக்கும்போதே அவர் வரலாம், இப்போ போனாலும் வருவார். அதுக்கு ஆயத்தப்படுவோம். பின்னாடி நம்ம சிந்திப்போம். டைம் போகனால நமக்கு நிறுத்தணும் இல்லையா? அதை கொண்டு நம்ம ஏற்பிச்சு கொடுப்போம்மா. ஆண்டவரே பேசுறாங்க கொஞ்சம் இல்லைங்க, ஜோமான கொடுத்து பின்ன பேசுங்க. அப்போ அங்கே நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்கள் வரகு எப்போ வந்தாலும் நான் ஒருங்கும்படி, ரெடி ஆகும்படி, எடுக்கப்படும்படி உள்ள மாதிரிகை உள்ள வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஓராப்பா ஷாண்டாரா வரஸ் ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னை ஒருக்குங்க. ஆண்டவரே எனக்கு கொடுக்குற நாளுகள், மாசங்கள், திவசங்கள் ஒரு நிமிஷம் இருந்தாலும் அது உங்களோடு கூட இருக்க, உங்கள் வருகையில் எடுக்கப்பட மாதிரி உள்ளவனாக இருக்க, மாதிரி உள்ளவனாக இருக்க கிருபதாங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கொண்டு எல்லாரும் ஜெபிக்கும் போது ஒரு சத்தம் வருது, ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எவனேஸ் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம ஜெபம் கேட்டு சோத்திரம் சொல்லுவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சொல்லுங்கம்மா, நீ சொல்லக்கூடாது. எஸ்தர் அக்கா, எந்த அக்கா?
எஸ்தர் அக்கா எஸ்தர் அம்மான்னு சொல்றீங்க, 2 பேரும் சரி. இவங்க உடம்பு சரியில்லை, பல்லு எடுத்திருக்காங்க, பல்லு வலி. அதான் பல்லு எடுத்ததுனால அவ்வளோ வலி தான். தடுப்புனால வந்து அப்படி கொடுக்கு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. யாருக்கு? எஸ்தரம்மாவுக்கு சுகம் இல்லை. சரி, எஸ்தரம்மாவுக்கா ஜோம் பண்ணுங்க, எஸ்தருக்கா ஜோம் பண்ணுங்க. பல்லு எடுத்ததால் வலியா இருக்காப்புல கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக எல்லாரும் பிரைஸ் எல்லாம். ஆண்டவரே, இது கேட்கப்பட்ட விஷயங்களுக்காக ஸ்தோத்திரம். சுகமில்லாத இருக்கிற எஸ்தரம்மாவுக்கா ஜெபிக்கிறோம். அப்படி சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்கப்பா. தேவகரனை மறைத்துக்கொள்ளுங்க. எஸ்தருக்கா ஜெபிக்கிறோம். பல்லு எடுத்தனால வேதனையா இருக்கிற மகளை பலப்படுத்திக் கொள்ளுங்க, சுகப்படுத்திக் கொள்ளுங்க, ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கர்த்தாவே, சுகம்லாம் இருக்கிற மாதாவை பார்க்க போகிற மகளோடு கூட இருங்க. ஆஸ்வாசமாய் கண்டு சந்தோஷமாய் மடங்கி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். எங்க எங்க பெண்ணியோட ஒய்ஃப் சைலையோட மாதாவும் சுகமெல்லாம் இருக்காங்க. பார்க்கறதுக்காக நைட்டில் புறப்படுறான். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஞான நைட்டில் புறப்பட்டாங்க. என்ன பிளான்லாம் மாற்றியாச்சு. போயிட்டு நேர கிருபையோட வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன். அது இதுக்கு ஊருக்கு போகிறதுனால அங்கே போட்டி இருக்குது. அங்கே போயிட்டு சாகஜரி போல் ஞானம் அப்பாவை கூட்டி கிருபை என்ன பாஸ்டம்மா கூட்டு போகலான்னு ஆசைப்படுறோம். அதுக்காக ஜெபம் பண்ணி கொடுங்க. அவங்க போன மாதத்தில் ஒரு கேட்டு தலையில் அடித்து 5 தையல் அல்ல அவருக்கு மாமனாருக்கு. ஏன்னா ப்ரேயர் நடந்ததால போகலை. வேறு ப்ரேயர் முடிஞ்சப்போ கிறிஸ்மஸ் புது வருஷம் வந்து சேர்ந்து போக முடியல. அதனால அவங்க தையல் எடுத்துட்டாங்க, சுகமாக இருக்காங்க. அதனாலும் போய் ஒன்று பார்த்துட்டு ஒரு நல்லா இருக்கா போகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. 14ஆம் தேதி பிறந்தநாள், 15ஆம் தேதி பிறந்தநாள். 14ஆம் தேதி கிறிஸ்துவ வருஷ பிரகாரம், 15ஆம் தேதி தமிழ் வருஷ பிரகாரம், தை மாதம் 1ஆம் தேதி இல்லையா? அதனால் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கேருந்து நீங்கள்லாம் கேக்கு வாங்கி தந்து சாப்பிடலான்னு பார்த்தேன் நேற்றுக்கு. அல்ல ஒரு நாள் முருகை வாங்கிட்டு வந்தா அப்போ நாங்கள்லாம் எல்லாரும் கேக்கு முடி சாப்பிட்டோம். 15ஆம் தேதி வரைக்கும் அது ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அதனால் அன்றைக்கி போய் கேக்கு வாங்கிட்டு வந்தாப்பில் ஞாபகம் தெரியாது. எல்லோரும் குறித்து பிறந்த பாஸ்ட்டுக்கு பிறந்தநாள் அவன் சொன்ன நான் முதலாளி சொல்லிட்டேன். லட்டெல்லாம் வாங்கி விட்டு கொடுத்தாச்சு. மறுநாள் அது கேக்கு வாங்கிட்டு வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். அதை ஒன்று இன்றைக்கி என்ன செய்ய முடியும்? அதனால் நேற்றைக்கு இது சகோதரி நம்ம வாழ்த்துறையோட மனைவி தென்காசிக்கு போய் சாப்பிட்டு வராங்க. நாங்களும் கூடாங்க. இன்னைக்கு அவங்க நேற்றுக்கு பிறந்த நாள், நான் இன்றைக்கி எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கு முடிச்சோம் பண்ணோம். கர்த்தாவே, பிரிய மகளை ஆசீர்வதிங்க. புது வருஷ பிரவேச மகளோடு கூட இருங்க. குடும்பமாக ஆசீர்வதிங்க. பிள்ளையை ஆசீர்வதிங்க. பேரண்ட்ஸை ஆசீர்வதிங்க. தேவகரங்க மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற பிதாவே, ஆமென். ஒரு வருஷத்தை கணக்கூட ஆடிட்டருக்கு கணக்கு கொடுக்கணும். அதை பார்த்து உங்களையும் கூட உங்களோட வாசு கேட்கலாம். ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 12 மாத மொத்த வரவும் செலவும். 12 மாத காணிக்கை வந்து 49,870. அப்புறம் ஸ்பெஷல் ஆஃபரிங் வந்து ஜோசப் பாஸ்டர், பிரதர் பென்னி அண்ணா வந்து 14,000. முருகனையா 6,000. மீனாமா 12,500. அப்புறம் 12 மாத மொத்த செலவுகள் வந்து பாஸ்டர் பால்துறைக்கு சேலரி கொடுத்தது 50,000. பிரதர் மணி அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணது 10,000. சிஸ்டர் சிமர்னா 2,000. ஈபிக்கு 6,209. அப்பம் திராட்சரசம் வாங்கினது 320. ஆடிட்டருக்கு 3,000. அப்புறம் பாத்ரூம் கிளீனர் 200. டேப்காக 50 ரூபாய். அடாப்டர் 170. கணக்கு நோட்டு மற்றும் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கினது 100 ரூபாய். பார்சல் சர்வீஸ் அண்ட் மேஜை சரிபார்த்தல் 250. கேலண்டருக்கு 4,950. டெக்கரேஷனுக்கு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக 1,500. அந்த 21 டேஸ் ஃபாஸ்டிங் பேருக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கு 1,500.
பழைய மற்றும் புதிய வருட ஆராதனை 1000 செலவு. மொத்த 12 மாதத்தினுடைய மொத்த வரவு வந்து 82,370. மொத்த செலவுகள் 81,249. இப்போ இருப்பு 1121. கணக்கு வாசி கேட்டீங்க இல்லையா? அதில் இந்த வருஷம் மிச்சம் இருக்கு 1121 ரூபாய். வருமானம் சம்பவம் இது எல்லாரும் ஆட்கள் வெற்றிகரமாக சப்போர்ட் பண்ணதும் எல்லாம் கூட சேர்த்து 82,370. மொத்தத்தில் செலவு 81,249. இது ஆரம்ப நாட்களில் நமக்கு பாஸ்டருக்கு ஃபுல்லாக கொடுத்தோம். பின்ன அது வேண்டாம்னு வச்சாச்சு, கொடுக்க வேண்டாம்னு வச்சாச்சு. அவரே நீ இப்போ அவரது காரியம் அவரே பார்த்துட்டு முடிச்சாச்சு. അങ്ങനെ போது வண்டி. ஓகே, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எழுதி கொண்டு வந்தாங்க, நன்றி போச்சு. அது பின்ன நல்ல முறையில் எழுதுவாங்க. இது நன்றாம கிறிஸ்மஸா கிறிஸ்மஸ் பரிசு மற்றும் சாப்பாடு. அதாவது கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் கொடுத்ததும் பிரியாணிக்கான செலவும் வின்னியனை கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸுக்காக மொத்தம் 18,000, ட்ரெஸ்ஸுக்கும் பிரியாணிக்கும் சேர்த்து. ட்ரெஸ்க்கு வந்து 12,000 ஆயிருக்கு, சாப்பாட்டுக்கு 6,000. ஓகே, மொத்தம் 18,000 ரூபா. மொத்தம் 18,000 அவங்க தந்தது. சரி, அது என்னோட சேர்த்துட்டோம். சரியா? ஓகே, வேற இதாக இருக்கா? இல்லையா? நீரில் வரலாம் முடிஞ்சுதா? அப்படி தடைகளை ஜெபிக்கலாம். நீ நல்லவர், மகா இரக்கமும் கிருபை இருந்த தேவனே, இந்த ஆசிரியப்பட்ட நல்லது ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இந்த பகல் வேலை மணி ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உயிர்த்துறத ஆராதனை நீ ஆராதிக்க நீ உதவி செய்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆளுக செய்ங்க, வார்த்தைக்கு நீராக எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய ஆளுகையின் கரம் சோர்ந்து கொள்ளட்டுன்னு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை பேசின உடைய ஊழியக்காரர் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேக சதங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஆயுசு நாட்களை பெருக செய்யுங்க. எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாம் பலவீனங்கள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே சுகபலத்தோடு இருக்க நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீ ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேய் பீராய் குடும்பம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. வராத நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. வருகிற நாட்கள் ஆண்டவரே நீ ஆண்டவரே ஆலயத்திற்கு நீ உற்சாகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆளுக செய்யுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துங்க. வந்தவனமாய் திரும்ப அதை விட இரட்டிப்பான நன்மையோடு ஆசீர்வாதங்களோடு பலத்தோடு நீ போக உதவி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ மட்டும் மையப்படுங்க. எல்லா சகல துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். பேசு நாம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நியம் ஐக்கியமும் சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.